பாக்கியம் சினிமாஸ் பேரே அழகாம். 14 வருடங்கள் பெருமையின் பாதையில் முப்பெரும் விழா இன்று மிளிரும் தருணம். முகமொன்றாய் கலைவிழி மகிழ்வில் புனிதமாம். திரையுலகின் கனவுகள் மலர்ந்த இடம் இது. திறமைக்கும் தேடலுக்கும் தங்க நிழல் இது. அரங்கமாய் அழகுறும் ஒளியிசை மேடையில் அன்பும் ஆர்வமும் அலங்காரமும் மிளிர்கின்றது. வானம் தாண்டும் கதைகள் இதன் சுவடல்லவா? வாழ்க்கை தொட்ட தருணங்கள் இதழ் விரிப்பல்லவா? பாடல்கள், பேச்சுக்கள், பார்வையில் கண்ணீர், சிரிப்புக்கள் சொரியும் பாக்கியம் சினிமாஸ் ஒரு பொக்கிஷ களஞ்சியமே. அழகிய நடிகர்கள் அடையாளம் கண்ட இடம், அவர்கள் கனவுகள் பலித்த இடம், பல்துறை சார்ந்தவர்களுக்கு என்று பரிசளித்து பெருமை சேர்த்து மௌனம் கொள்ளும் பாக்கியம் சினிமாஸ் பாக்கியம் பெற்றது. இதனால் பலர் வாழ்வும் மலர்கின்றது. இதன் பக்கம் எப்போதும் வெற்றியே. பாடல்கள் பாரதி போல, வசனங்கள் வாகீசன் போல, படைப்புகள் பசுமை பூத்த சிந்தனை வாசலாய், திரை உலகின் திறமையை தழுவும் தேனீக்கள் பாக்கியத்தின் பாசத்தில் பனிமுத்தாய் பொழிகின்றது. இன்று விழா ஒளிரும் வெண்கதிர் போல இனிதாய் பரவி எல்லையற்ற பாராட்டுக்களால் நிறையட்டும். பாக்கியம் சினிமாஸ் எனும் பெயர் வானளாவும் உச்சியை தொடட்டும். வாழ்த்தும் என் வண்ண மொழி இந்த மேடையிலே வாசலாய் விடியட்டும். வெற்றி சுகநிலவாக வளரட்டும். புகழின் மலையில் நனையட்டும். உங்கள் பயணம் பார் எங்கும் பரவட்டும் என பாராட்டி நிறைவு செய்கின்றேன். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மக்கள் தொடர்பாளர் வின்ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முப்பெரும் விழா முப்பெருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்லுவாங்க, நப்பெரு அப்பெரு அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது பேரரசர், கருணாகரன் சார், இப்படி பல விஐபிங்க முன்னாடி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. எப்படின்னாக்கா அவர் கூட ஒருத்தர் யாரையா கூட்டிகிட்டு இருந்துருப்பாரு. அவர் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு. பொண்ணுங்களா பார்த்து கொடுத்துன்னு வந்தார். நானே போய் வாலண்டியாக வேற பேச்சு வேற கொடுத்தேன். அப்போ கூட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல. கூல்ட்ரிங்க்ஸ் கடை எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரே கூல்ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு. கூல் சுரேஷ்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கல. இதனால் நன்றி கருணாகரன் சார். ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்னை அன்போட அழைப்பவர். அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாரதி மோகன் சார், ரயிலுக்கு நேரமாச்சு தானே சார், ரயிலுக்கு நேரமாச்சு அந்த படத்தோட இயக்குனர். ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க சார், வாங்க சார். ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது. வாங்க சார் உட்காரு. இப்போ சமீபத்தில் காளிங்கன்னு ஒரு படம் கூட இயக்கியிருந்தார். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாம கூட விட்டாங்க. டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் நான் கூல் சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ நான் என்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க. என்ன சார் சொன்னீங்க சார்? பிஆர்ஓ சார், ராமஜெயம் சார் வேணாமா சொல்லி கூப்பிட சொன்னீங்களா? ஸோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு வைப்பான் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து சோகா வித்திருக்காரு சார். இங்கே வாங்க சார்,
இல்ல விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையா இருந்துச்சு. சூப்பர். உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணா எது வேணா சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துல நடிச்சு அந்த படத்தை வெளியே கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம். அது சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? இதுக்கு கை தட்டாதீங்கப்பா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருங்க. இல்ல உண்மைதான். நான் அது சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சது, அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு 10 தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு. அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில படுத்து இப்படி ஆடும்போது ஒரு 10 சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு 10 சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மக்கள் தொடர்பாளர் வின்ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு. இந்த வின்ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்துல தளபதி விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. வாழ்த்துக்கள். உடனே கட்சி ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவீங்களா? அரசியல் ஒரு சாக்கடை, அது என்னப்பா இவ்வளவு ரகசியமா வந்து சொல்லிட்டு போறீங்க? இவருக்கு வந்து இளந்தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இளந்தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. விஜய் சார் ரசிகர்களே நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாங்க விஜய் சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு. அந்த படத்தோட பேர் வசந்த வாசல். வசந்த வாசல் படத்துல இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இளைய தளபதி, இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன் நான். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாக்கியம் சினிமாஸ், இந்த பாக்கியம் சினிமாஸ்ல 14ஆம் ஆண்டு விழா, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் அவங்க வந்து எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சார் வந்து கட்டுங்க. ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசு சார் வந்து சினிமாவுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் அவர் கூட தொடர்ந்து ஒரு 15 வருடமாக பயணித்து வருவோம். அதனால எனக்கு தெரியும். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா குத்து விளக்கு ஏற்றும் போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் சார் மேலே பாருங்க சார், மேலே பாருங்க சார் அப்படின்னு. சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு, எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு. அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ் கொடுத்தாரு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே பாருங்க, மேலே இங்கே விளக்கவும் பற்ற வைக்க முடியாது, உங்களுக்கும் போஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேரரசார் அவர்கள். அதனால அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை. அப்புறம் இன்னொரு பேரரசார்ன்றதுனால இதை சொல்லலாமான்னு தெரியல, ஒரு மன வருத்தம். சமீபத்தில் சார் பேசும்போது, சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக, உங்களுக்காக, மக்களுக்காக, சினிமா தொழிலாளர்களுக்காக, இயக்குநர்களுக்காக, தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க, உங்களுக்கு அர்ஜென்ட், எல்லாருக்குமே வேலைகள் இருக்குதான் செய்யும். இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி, ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வரமாட்டோம். வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருமா. அதனால சாரோட சார்பாக நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். அன்பு உடன்பிறப்புகளே, பத்திரிகை தோழர்களே, அன்பு நண்பர்களுக்கும், உண்மை உள்ளம் கொண்ட, தூய உள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் வந்ததுக்கு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி. இவ்வளவு அமைதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பத்திரிகை மற்றும் இணையதளம் சேனல்கள் அனைவருக்கும் நன்றி. அருமையாக விருந்து உங்களுக்காக இருக்கிறது. வந்து அனைவரும் சாப்பிட்டு வாழ்த்தவும். நன்றி, வணக்கம். சேர்றதுக்காக அவர் வரும்போது நாங்கள் வந்து டைம் கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி ஒரு வருஷம் அவரை வெயிட் பண்ண வச்சு அடுத்த மறு வருஷம் தான் அவர் மெம்பர் ஆக்கணும். ஆனால் வெயிட் பண்ணார், பொறுமையாக இருந்தார்.
இன்னைக்கு எல்லாருமே உடனே சேர்த்துடுறோம். ஆனால் ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ணாரு. அவர் சேர வந்தது மக்கள் தொடர்பாளர் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவர் வளர்ந்து மக்கள் தொடர்பாளர்னு ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. 14 வருஷமாக தொடர்ந்து ஒருத்தர் நிறுத்தாமல் நடத்தின்னு இருக்காருன்னா, பெரிய பெரிய பத்திரிகைலாம் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க, அந்த பத்திரிகைகளே வரல, பெரிய பத்திரிகைகள. ஆனால் இவரது மட்டும் வந்துகிட்டே இருந்தது, தொடர்ந்து அதை பண்ணார். ஒரு நடிகர், ஒரு பிஆர்ஓ, ஒரு வசனகர்த்தா, ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இவ்வளோ வடிவங்களை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சினிமாவில் வாய்ப்பு தேடி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வராங்க. அதில் ஒரு 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் இவருக்கு எல்லா வடிவமும், ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பத்திரிகையாளராகவும் எல்லா அம்சங்களும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்பவே நிச்சயமாக இவர் நல்ல நிலைக்கு, அதாவது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருந்தாலும் எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அவருடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடு அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு வரதான் போறாருங்கிறது தெரிஞ்சது. அதே லெவலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்க உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் வளரணும், வெற்றி பெறணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த விஜயமுருகனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.